பார்த்து வருகிறோம். புயல் மற்றும் கனமழை காரணமாக இன்று சென்னையில் நகைக்கடைகள் மூடப்பட்டிருக்கின்றன. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தமிழரசியிடம் கேட்கலாம். தமிழரசி, முழுமையான விவரங்கள். சிவரஞ்சினி, கனமழை மற்றும் செஞ்சல் புயல் காரணமாக இன்று நகைக்கடைகள் இயங்காது என்று மெட்ராஸ் நகை மற்றும் வைர வியாபாரிகள் சங்கத்தினர் அறிவித்திருக்கின்றனர். இன்று ஒரு நாள் மட்டும் நகைக்கடைகள், சென்னை மற்றும் புறநகரில் இருக்கக்கூடிய நகைக்கடைகள் அனைத்தும் இன்று செயல்படாது என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மழை காரணமாக பரவலாக சென்னை முழுவதும் இன்று அதிகாலை முதல் மழை பெய்து வரக்கூடிய நிலையில் அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டும் மக்கள் வெளியே வர வேண்டும் என அரசாங்கம் கேட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் பள்ளி, கல்லூரிகள் என விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்போது நகைக்கடைகள் இயங்காது என நகை உரிமையாளர்கள் சங்கத்தினர் தெரிவித்திருக்கின்றனர். சிவரஞ்சன், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தமிழரசு. திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு மற்றும் அதனை ஒட்டியுள்ள கடலோர கிராமங்களில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்து வருகிறது. இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் பார்த்தசாரதியிடம் கேட்கலாம். பார்த்தசாரதி, இப்ப இந்த கடலோர கிராமங்களில் இருக்கக்கூடிய மக்களின் பாதுகாப்பிற்காக என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன? பழவேற்காடு ஏரி தற்போது கடல் போல காட்சியளிக்கும் ஒரு காட்சியை நம்மால் காணப்படுகிறது. இங்கு கனமழை அதிகரிக்க தொடங்கியுள்ளது. மீனவர்கள் பாதுகாப்பாக தங்களது மீன்பிடி படகுகளை ஏற்கனவே பத்திரமாக நிறுத்தியுள்ள நிலையிலும் தற்போது காற்று வேகத்தினால் இந்த படகுகள் இங்குள்ள மீன்பிடி வலைகள் சேதமடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உள்ளன. இதனால் மீனவர்கள் அச்சமடைந்து உள்ளனர். இந்த மீனவர்களை பாதுகாப்பாக பெருமழை மற்றும் புயலின் போது தங்க வைப்பதற்கு புயல் பாதுகாப்பு மையங்கள் தயாராக 5 இடங்களில் திருவள்ளூர் மாவட்ட நிர்வாகத்தால் வைக்கப்பட்டுள்ளன. ஆனால் தற்போது வரை அதில் தாழ்வான பகுதியில் வசிக்கும் மக்களை கொண்டு சேர்க்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். வருவாய்த்துறையினர் அதற்கான பணிகளில் செயல்படுகின்றனர். தொடர்ந்து பழவேற்காடு சுற்றுவட்டார பகுதியில் பலத்த காற்றுடன் மழை பெய்து வருவதால் 100க்கும் மேற்பட்ட கிராமங்களில் மின்தடை தற்போது செய்யப்பட்டுள்ளது. இந்த மின்தடையும் சீராக அந்த பகுதியில் மழை காற்று குறைந்தால்தான் மின்சாரம் விநியோகிக்கக்கூடிய ஒரு நிலை உள்ளது. தொடர்ந்து மீனவர்கள் ஒரு அச்சத்துடனேயே இருக்கிறார்கள். சிவரஞ்சன், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பார்த்தசாரதி. கனமழையால் சென்னை பல்லாவரம் சாலையில் தண்ணீர் தேங்கியுள்ளது. இது குறித்த விவரங்களை செய்தியாளர் சுரேஷிடம் கேட்கலாம். சுரேஷ், அங்குள்ள நிலவரம். அதாவது சாலையிலிருந்து கனமழையானது பெய்து வரும் நிலையில் ஜிஎஸ்டி சாலையில் மழைநீர் பெருக்கெடுத்து வருகிறது. குறிப்பாக சென்னை புறநகர் பகுதியில் பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக பல்லாவரம், புதுக்கோட்டை, தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் கடும் மழை பெய்து வருவதன் காரணமாக மழைநீர் ஆறு போல் பெருக்கெடுத்து வந்து இதனால் வாகன ஓட்டிகள் மிகவும் அவதிப்பட்டு வருகின்றனர். அது மட்டுமின்றி இப்ப தற்போது தாம்பரம் ஜிஎஸ் சாலை, பல்லாவரம் ஜிஎஸ் சாலையில் முழங்கால அளவுக்கு தண்ணீர் தேங்கி இருக்கும். அந்த காட்சியை நம்மளும் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்து மழை பெய்து வரும் நிலையில் வாகன ஓட்டிகள் சாலையில் அதிகம் பயன்படுத்த வேண்டாம் என மாநகராட்சி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுரேஷ். புயல் கரையை கடக்க உள்ள மகாபலிபுரத்தில் சாலைகளில் மழைநீர் தேங்கியுள்ளது. விவரங்களை செய்தியாளர் ரகுவரனிடம் கேட்கலாம். ரகுவரன், காலை முதலாகவே மகாபலிபுரத்தில் என்ன நிலவரம் என்பதை தொடர்ச்சியாக நாம் பார்த்து வருகிறோம். பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. மக்களுக்காக தற்காலிக முகாம்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. தற்போது அங்கு இருக்கும் சூழல் என்ன? மகாபலிபுரத்தில் தற்போது சாலையில் ஆங்காங்கே மழை நீர் தேங்கி இருக்கிறது. அதே போல மழையும் விட்டு விட்டு பெய்து வருகிறது. புயல் இங்குதான் கரையை கடக்க இருக்கிறது. அதாவது காரைக்கால், மகாபலிபுரம் இடையே புயல் கரையை கடக்கும் என்று கூறப்பட்டிருந்தது. முன்பாக பிற்பகலில் கரையை கடக்கும் என்று கூறப்பட்டிருந்த புயல் என்பது பின்பு மாலை கரையை கடக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. இந்த ஒரு சூழலில் தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் புயல் இன்று இரவு அல்லது நாளை
காலைதான் புயல் கரையை கடக்கும் என்று அவர் கூறியிருக்கிறார். இந்த சூழலில் புயல் கரையை கடக்க தாமதமாகும் நிலையில் மழை என்பது தொடர்ச்சியாக அதிகரித்து வருவதை பார்க்க முடிகிறது.